இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி கேரட் பாயாசம் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் அரை கப்புக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வறுத்துட்டு ஒரு கப்புக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு ஒரு கப் ஜவ்வரிசிக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதுங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி குருணை ஊற வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட முழு முந்திரி பருப்பாக இருந்தால் 4-5 முந்திரி பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா 2 கேரட் நல்லா சீவி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது சின்ன பாத்திரமாக இருக்கிறனால வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு கேரட்டை அதில் மாற்றிக்கிட்டேங்க. இப்போ 1/4 கிலோ அளவு சுகர் இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா அது கரைஞ்சி வந்த உடனே நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வேக வச்சு வந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/2 லிட்டருக்கு கெட்டியான பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு க்ரீமியாக சூப்பராக நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.